ஹாய் கைஸ், இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். 9ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் 3ஆம் பருவத்தில் என் தலை கடனே அப்படின்ற டாப்பிக்கில் பெரியாரின் சிந்தனைகள், ஒளியின் அழைப்பு, தாவோ தேஜிங், யசோதர காவியம், மகனுக்கு எழுதிய கடிதம், யாப்பிலக்கணம் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பகுத்தறிவு பகலவன் என்று அழைக்கப்படுபவர் தந்தை பெரியார். தெற்காசியாவின் சாக்ரட்டீஸு எனப்படுபவர் தந்தை பெரியார். பெண்ணின போர் முரசு என்று அழைக்கப்படுபவர் தந்தை பெரியார். புத்துலக தொலைநோக்காளர் என்று அழைக்கப்படுபவர் பெரியார். சுயமரியாதை சுடர் என்று அழைக்கப்படுபவர் தந்தை பெரியார். சாதி உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது, மற்றவர்களின் உரிமைகளை பறிக்கிறது, மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. அந்த சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் என்று கூறியவர் தந்தை பெரியார். கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும். மேன்மை வாழ்வு வாழ்வதற்கேற்ற தொழில் செய்யவோ அலுவல் பார்க்கவோ பயன்பட வேண்டும் என்று கூறியவர் தந்தை பெரியார். அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூட பழக்கங்களையும் பள்ளிகளில் கற்றுத்தரக்கூடாது. சுய சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கும் கல்வியினை கற்றுத்தர வேண்டும் என்று கூறியவர் தந்தை பெரியார். கீழ்கண்டவற்றுள் எது பெரியார் எதிர்த்தவை அல்ல? சுயமரியாதை. திருக்குறளில் அரசியல், சமூகம், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்தும் அடங்கியுள்ளன. இதை ஊன்றி படிப்பவர்கள் சுயமரியாதை உணர்ச்சி பெறுவார்கள் என்று கூறியவர் தந்தை பெரியார். மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும். அக்கருவிகள் காலத்திற்கேற்ப மாற்றப்பட வேண்டும் என்று கூறியவர் தந்தை பெரியார். பெரியாரின் எழுத்து சீர்திருத்தங்களை தமிழக அரசு நடைமுறைப்படுத்திய ஆண்டு 1978. கீழ்கண்டவற்றுள் எது பெரியார் வலியுறுத்தியவை அல்ல? குலக்கல்வி திட்டம். பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டு 1925. கீழ்கண்டவற்றுள் எது பெரியார் நடத்திய இதழ்கள் அல்ல? குயில். சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டம் வழங்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட தினம் 1938 நவம்பர் 13. ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோ நிறுவனம் தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டீஸ் என்று பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்த ஆண்டு 1970. பெரியாரால் நடத்தப்பட்ட ஆங்கில இதழ் ரிவோல்ட். தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பெரியாரை போற்றுபவர் பாரதிதாசன். முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று பாடியவர் நா. பிச்சமூர்த்தி. ரவி என்பதன் பொருள் கதிரவன், கமுகு என்பதன் பொருள் பாக்கு, பிறவி இருள், ஒளியமுது, வாழ்க்கை போர் ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு. உருவகங்கள். இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான தத்துவ உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்று கூறியவர் வள்ளிக்கண்ணன். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலை இயற்றியவர் வள்ளிக்கண்ணன். பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர் நா. பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படுபவர் நா. பிச்சமூர்த்தி. இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை என பல்வேறு பெயர்களில் குறிப்பிடப்படுவது புதுக்கவிதை. தொடக்க காலத்தில் வழக்கறிஞராகவும் பின்னர் இந்து சமய அறநிலைய பாதுகாப்பு துறை அலுவலராகவும் பணியாற்றியவர் நா. பிச்சமூர்த்தி. ஹனுமான், நவ இந்தியா ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராக இருந்தவர் நா. பிச்சமூர்த்தி. நா. பிச்சமூர்த்தியின் முதல் சிறுகதை சயன்சுக்கு பலி. 1932 கலைமகள் பரிசு பெற்றவர் நா. பிச்சமூர்த்தி. பிகு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. பாண்டம் பாண்டமாக என்பதன் இலக்கண குறிப்பு. அடுக்குத்தொடர். ஒன்று உருவாக வேண்டுமென்றால் உண்டும் வேண்டும் இல்லையும் வேண்டும் என்ற கருத்தை கூறுவது யார் படைத்த கவிதைகள்? லா வுட்சு. வாயிலும் ஜன்னலும் என்பதன் இலக்கண குறிப்பு. எண்ணுமை.
ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக என்ற பாடல் இடம்பெற்ற நூல் யசோதர காவியம். அறம் என்பதன் பொருள் நற்செயல், வெகுளி என்பதன் பொருள் சினம், ஞானம் என்பதன் பொருள் அறிவு. ஆக்குக, போக்குக, நோக்குக, காக்க ஆகியவற்றின் இலக்கண குறிப்பு வியங்கோள் வினைமுற்றுகள். யசோதரன் எனும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுவது யசோதர காவியம். யசோதர காவியத்தில் உள்ள சருக்கங்களின் எண்ணிக்கை 5. மகனுக்கு எழுதிய கடிதம் என்ற கதையை எழுதியவர் யார்? நா. முத்துக்குமார். கடித வடிவில் இலக்கியங்கள் படைத்தவர்களில் தவறானது புதுமைப்பித்தன். மரபு கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணம். யாப்பிலக்கணம். யாப்பின் உறுப்புகள் டேஸ் வகைப்படும். 6. அசை டேஸ் வகைப்படும். 2. தலை டேஸ் வகைப்படும். 7. மாமுன் நேர் வருவது. நேரொன்றாசிரிய தலை. விலமுன் நிறை வருவது. நிறையொன்றாசிரிய தலை. மாமுன் நிறை விலமுன் நேர் வருவது. இயற்சீர் வெண்டலை. காய்முன் நேர் வருவது. வெண்சீர் வெண்டலை. காய்முன் நிறை வருவது. கலித்தலை. கனிமுன் நிறை வருவது. ஒன்றிய வஞ்சித்தலை. கனிமுன் நேர் வருவது. ஓன்றா வஞ்சித்தலை. 2 சீர்களை கொண்டது குறளடி. 3 சீர்களை கொண்டது சிந்தடி. 4 சீர்களை கொண்டது அளவடி. 5 சீர்களை கொண்டது நெடிலடி. 6 சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது களிநெடிலடி. தொடை என்பதற்கு டேஸ் என்பது பொருள் தொடுத்தல். பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது டேஸ் ஆகும் தொடை. தொடை டேஸ் வகைப்படும். 8. ஒரு பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி அமைவது மோனைத்தொடை. அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றியமைவது எதுகைத் தொடை. அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றியமைவது இயைபுத் தொடை. தாழ்ச்சியும் உயர்ச்சியும் நாமே. நிறையும் குறையும் நாமே. ரசம் போன கண்ணாடி சகலமும் தெரியும் சாம்கீத்தின் மாயக்கிண்ணம் இரண்டும் நாமே என்று பாடியவர் உமர் கயாம். திங்கள் முடி சூடுமலை தென்றல் விளையாடுமலை தங்குமுகில் சூழுமலை தமிழ் முனிவன் வாழுமலை என்று பாடியவர் குமரகுருபரர். பெரியாரின் சிந்தனைகள் என்னும் நூலின் ஆசிரியர் வே. ஆணைமுத்து. தங்கைக்கு எழுதிய கடிதம் இயற்றியவர் மு. வரதராசன். தம்பிக்கு எழுதிய கடிதம் இயற்றியவர் அண்ணா. ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் கூட்டம் டேஸ் ஆகும் சீர். சீர் எத்தனை வகைப்படும்? 4. இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.